அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, ஆமென். தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை தீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கி கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளா என்னை தீரே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை
காத்ததாலே நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அதற்கு முன்பாக செல்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, அது கிருபை இன்னும் அதிகமாய் தாங்கப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி ஆமென். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை, பாதுகாத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரை என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரை என் பாதையின் ஒளியா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை, இந்த கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா அவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா நம்பிக்கை தைரியமீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர்,
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அல்லேலூயா. நம் தேச தந்தையோட நினைவு நாள் என்று தேசத்திற்காய் தியாகம் செய்தார். நாம் கர்த்தருக்காய் ஏதாவது ஒரு தியாகம் செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கியிருக்கு. போர் மிக பயங்கரமாய். இப்போ உலக தேசம்லாம் என்ன சொல்கிறாங்க, யார் பக்கம், இந்தியா யார் பக்கம், என்ன அமெரிக்கா யார் பக்கம். அமெரிக்கா சொல்லிருச்சு நான் இப்போ இஸ்ரேல் பக்கம். மிக கடுமையான போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நடந்து கொண்டு இருக்கு. தேசத்திலே சமாதானம் உண்டாகணும். அல்லேலூயா. நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த தேசத்திலே சமாதானம் உண்டாகணும். அநேக நூற்றுக்கணக்கான பேர் தினமும் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் விடமாட்டேன். இந்த சைடில் எல்லா முஸ்லீம் கண்ட்ரிகள்லாம் ஒன்றா சேருவாங்க, இந்த சைடில் மற்ற கண்ட்ரிகள்லாம் ஒன்றா சேருவாங்க. இப்போ யார் எந்த பக்கம் நிற்கிறாங்களோ, இப்போ இந்தியா ஒரு பக்கம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, இந்தியா மீதும் போர் தொடுக்க வருவாங்க. ஆனால் எந்த பக்கமும் போர் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். ஆண்டவரே தேசம் சமாதானமாய் மாறுவதாக, தேசத்திலே சமாதானம் உண்டாவதாக, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் என்னை உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி என்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே ஆமென் பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அடங்கிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகண்டிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்பட தேசமே பயப்படாதே.
கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்த என்றும் ஜீவிப்பாய். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். தேசமே சொல்லுங்க, பயப்படாதே, கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வாராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிந்திடுவார். மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எலும்பி சேவையும் செய்திடுவாய். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எலும்பி சேவை செய்திடுவார். தேசமே பயப்படாத, சொல்லுங்க, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். நம் பகுதியில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். இந்த தேசத்துல இருக்கிற நம் பகுதியில இந்த ஊழியம் தொடங்கப்பட்ட நோக்கத்திற்கு தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே. ஒரு எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே, ஆராதனையிலே தேவ மகிமை இறங்குவதாக. சாலமோன் கட்டின தேவாலயத்திலே மகிமையாய் இறங்கின தேவன் எங்க மத்திலே மகிமையாய் வல்லமையாய் இறங்குவீராகப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரோ என்னோடிருந்து தேற்றி நாத்தம் கோலினார். பாத்தீரம் நிரம்பி வலிய ஆவியார் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதாயா. எல்லாம் சொல்லுங்க, என் பக்கத்துல இயேசு இருப்பதனால, என்னோடு இயேசு இருப்பதனால நான் எதற்கும் அஞ்சினேன். அல்லேலூயா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால்.
என்னோடு இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் உலகமென் பின்னே சிலுவாய் என் முன்னே. உலகமென் பின்னே உலகமென் பின்னே சிலுவாய் என் முன்னே. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். நேசரின் சித்தம் செய்வதென் பாக்கியம். நேசரின் சித்தம் செய்வதென் பாக்கியம். நேசரின் சித்தம். பின்னோக்கி நான் 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 பின்னோக்கி நான். இயேசு என் முன்னே 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 இயேசு என் முன்னே. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். நல்ல கரம் தட்டி சொல்லுங்க. என் இயேசு எனக்கு முன்பாக இருப்பதனால எந்த காரியமும் என்னை ஒன்று செய்ய முடியாது. நான் பின்னோக்காம அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து முன்னேறி செல்ல, அவர் பாதையிலே நடக்க, அவர் கரங்களை பிடித்து நடக்க தேவன் கிருபை தாருங்கப்பா. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஒரு ஊழியக்காரர் அருமையா சொல்றாரு, சாதாரண வரிகளாய் நாம் பாடிடுறோம், ஆனா இருக்கிறதுலே பெரிய காரியம் என்னன்னா இயேசுவை பின்தொடர்றது தான். அல்லேலூயா அல்லேலூயா. பாடலா பாடிறோம், இயேசுவின் பின்னே போக துணிஞ்சிட்டேன். ஆனால் இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்னோக்க கூடாது என்ன வந்தாலும். அதனால தான் அந்த பாடல்ல அவர் எழுதியிருக்கிறாரு, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் ஓகே நான். என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் இயேசுவை பின்தொடர்வதை ஒரு நாள் விட மாட்டேன். இயேசுவை பிடித்து அவருடைய பாதயத்தில் அமர்வதை ஒரு நாள் நான் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? அதற்கு ஒன்றுமே இல்லை. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினை. நமக்கு மனதார நன்றி சொல்லுகிறப்பா.
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நீரே இரவும் இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றியா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி மாமல் நினை இறையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவா நினைத்தீரையா. மனதார நன்றி. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. யா சொல்லுமா நன்றி அப்பா, நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் எங்களுக்கு இதுவரை உதவி செய்தவர், இதுவரை எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர. எப்படி நான் எல்ரோய் எல்ரோய் எல்ரோய், எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி யா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றின். சோர்ந்து போன எத்தனையோ வாட்டி சுமந்து நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ,
சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர், நன்றாய் நீர். தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் ஐயா அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்து நிற்கின்றீ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்து நிற்கின்றீ. உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும். நம்மளை உண்டாக்கிய தகப்பனுக்கு இம்மட்டுமாய் தாயின் கருவிலே உருவாக்கின நாமுதல் இம்மட்டுமாய் என்னை நடத்தி வருகிறாரே, இம்மட்டுமாய் என்னை தாங்கி வருகிறாரே. எதற்கெல்லாம் நன்றி சொல்லணும்? உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது தேவன் என்னை கிருபையாய் மீட்டு நடத்தி வருகிறார் என்று அதிகமாய் நன்றி சொல்லணும். அதான் தாவீது சொல்லுகிறார், நானும் நம் வீட்டாரை ஏமாத்திரம். அல்லேலூயா. என் தேவன் என்னை நடத்தி வருகிற பாதைகளை நான் திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் ஏமாத்திரம் ஒன்றுமே இல்லை. என் தேவன் என்னை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட மெயின் சபையில் ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், 10 நாள் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி. ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே மறித்திருக்கிறார். அதை பார்க்கும்போது நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுதணும். ஆனால் அவரையும் கர்த்தர் கிருபையாய் ரட்சித்து சபையில் வைத்து இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்திருக்கிறார். ஆனால் நம்மளுக்கு செய்த அற்புதங்களை திரும்பி பார்க்கும்போது அநேகம் உண்டு. அல்லேலூயா. அவர் நம்ம கிருபையாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நான் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலில் கூட அப்பா இருக்கும்போது ஒரு சகோதரி அழுது கொண்டே இருந்தாங்க. வாலிப சகோதரி, அவர்கிட்ட கேட்க முடியல, இரவெல்லாம் அழுதாங்க. ஏன் அழுகிறீன்னு கேட்டால் அவங்க அம்மாவுக்கு 15 அடைப்போம். அல்லேலூயா. 1 இல்லை 2 இல்லை 15 இடத்துல அடைப்பு. ஒரு அடைப்புக்கு பல லட்சம் வாங்குறாங்க. 15 அடைப்பு என்ன செய்ய போகிறோமோ என்று கலங்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைமையில கர்த்தர் கிருபையாய் நம்ம நடத்தி வருகிறார். நம் குடும்பத்தை நடத்தி வருகிறார். நம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்துகிறார். அல்லேலூயா. நான் தயவாய் இருக்கும்போது என்னை நினைவு கூர்ந்து நடத்தி வருகிறீரே. சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நல்லவரே சொல்லுங்க, நீங்க அவர்தான் நல்லவர், நீங்க சர்வ வல்லவரப்பா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிற, ஆர்வத்தோடு நன்றி சொல்லி
துதித்து மகிழுறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழுறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். துதித்து மகிழுறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவை அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகள் முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகள் முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. நனப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு ராஜா உமக்கு அப்பா உமக்கு நன்றி. எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாத் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே. நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாத் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே. நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் மாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வாசனம் ஆமென். நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா
எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனா. என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா, எந்த தேவனா, உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழி வழி. எந்த தேவனால், எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். நடந்திடுவே வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வாசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவே. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுக்கவே செலி தொங்க செய்வடுவா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செலி தொங்க. உயரடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். 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 உயரடைவேன் என் வாழ்க்கையிலே, உத்தரங்களில் என்னை உயர்த்திடுவார். இந்த தேவனால் முந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், முந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நல்ல கரந்தட்டி இயேசு என்னோடு இருக்கிறதுனால நிச்சயமாய் உயரடைவேன் என் வாழ்க்கையில். ஒரு நாள் தலையில கைய வச்சு ஒரு கரத்தை சிங்காசனத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. உயரடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயரடைவேன் என் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா, எந்த தேவனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆண்டவரே, ஈசாக்கு அந்த தேசத்துல கிணறு தோன்றாரு. தோண்டும் போது என்ன பண்றாங்க, அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க. தண்ணி வந்துருச்சு, அல்லேலூயா. அந்த மக்கள் ஏற்கனவே அந்த கிணறு நோண்டி இருக்கலாம்ல, அவர் போய் கிணறு நோண்டினோன்னு தண்ணி வந்தோன்னு என்ன பண்றாங்க, போய் பிரச்சனை பண்றாங்க. அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறார், ஏசேக். அல்லேலூயா. அடுத்து ஒரு கிணறு தோன்றாரு, அங்கேயும் தண்ணி வருது. அந்த கிணறையும் அவர்களே தோண்டிருக்கலாம்ல, ஆனால் அந்த இடத்துலையும் தண்ணி வந்தோன்னு என்ன பண்ணுறாரு, விட்டுட்டு போயிடுறாரு. சித்தனா என்ற பெயர் வச்சுட்டு ஏசேக்கு சித்தனா. அப்போ ரெண்டுமே சண்டை பிரச்சனை அப்படின்னு வச்சுட்டு போயிட்டார். மூணாவதாக ஒரு இடத்துல கர்த்தர் அவர் கிணறு நோண்ட வைக்கிறாரு, தண்ணி வருது.
அதுக்கு ரெகபோத் என்று பெயரிடுறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு ரெகபோத் இன்னைக்கு தொடங்க போகுது. என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு ரெகபோத் தொடங்க போகுது. அதுக்கு ஆண்டவர் நேரம் காலெல்லாம் குறிக்கிறது இல்லை. ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு ஒரு ரெகபோத்தை வைத்திருக்கிறார். அந்த ரெகபோத் இன்றாய் நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க எல்லாம். இப்போ எல்லாம் ஏன் முன்பாக கரை நீட்டி எனக்காக ஒரு நிமிடம் ஆண்டவரே, எங்கள் அண்ணனுக்காக தம்பிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வாழ்க்கையில் நிறைவேறணும், சித்தம் நிறைவேறணும். இந்த நாளிலே ரெகபோத் தொடங்கட்டும். எல்லா தடைகளையும் நீங்க உடைத்து இந்த ஊழிய பாதையில என்னை நீர் உற்சாகமாய் கொண்டு செல்ல, ஊழிய பாதையில நான் அர்ப்பணித்து வர, வைராக்கியமாய் நிற்க, தேவனுக்கென்று உகந்த பாத்திரமாய் நிற்க தேவன் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு சபையாராய் கேட்கிற நேரத்தில் தேவன் என்னோடு இருப்பீராக. இந்த நாளிலே ஒரு ரெகபோத் தொடங்கட்டும். நான் சொல்றேன், எனக்கு தொடங்கட்டும், உங்களுக்கு தொடங்கட்டும், சபைக்கு தொடங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரெகபோத் தொடங்கினதே. நல்ல கரந்தாட்டி இயேசுவே, ரெகபோத் தொடங்கினதற்காய், இன்று ரெகபோத் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி, நன்றி. அல்லேலூயா. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார், குழியில தள்ளினார், அடிமத்தில் வச்சார், எல்லாம் ரைட்டு தான். கடைசியில் தேசத்தில் உயர்த்தினார். அல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு தேவை. ஆண்டவரே, ரைட், எனக்கு எல்லாமே நீ பண்ணது எல்லாம் அற்புதம் தான், ஆச்சரியம் தான், எல்லாம் எனக்கு ஏற்றது தான். ஆனால் அந்த உயர்வு வர வரைக்கும் நீர் என்ன மகிமையில் ஒரு உயர்வை இன்றைக்கு இந்த நாளில் கட்டளை எடுங்கப்பா. இந்த தேசத்தில் நான் இருக்கிற இந்த பட்டணத்தில், சென்னை பட்டணத்தில் எனக்கு ஒரு உயர்வை கட்டளை எடுங்க. எதற்காக? எனக்கு பெருமைக்காக அல்ல, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவதற்காக. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆராதிக்காத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற நாளாய் இந்த நாள் இருப்பதாக. உயரடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில், உயரடைவேன் என் உன்னதங்கள், உயரடைவேன் என் உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாத் பெற்றுக்கொள்ளுவே. உந்தன் வாசன் நடந்திடுவே. எந்த தேவனால் நிச்சயம் நான் பெற்றுக்கொள்ளுவே. வழிகளில் நடந்திடுவே. நன்றி ராஜா. நிச்சயமாய் நாங்கள் உங்கள் வழிகளிலே நடந்து வருகிறோம். ஒரு பாத சுவடுகளை கடந்து வருகிறோம் ஆண்டவர். கரத்தை பிடித்து நடந்து வருகிறோம். நீரே நடத்துங்க, போதுமானவராயிருந்து தாங்கி நடத்துங்க. தொடர்ந்து அமேன் ஆண்டவரே, மகிமைக்குள் சேர்க்கும் வரைக்கும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி உம்மோடு சேர்த்துக்கொள்ள பெரிய கிருபைக்காய் நன்றி சொல். ஆசீர்வதியும். மீதியான பகுதியில் பொறுப்படுத்திக்கொள்ளும். அப்படியே உட்காருவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு ரெகபோத் தொடங்க போகுது. அல்லேலூயா. ரெகபோத் என்றால் சமாதானம். அல்லேலூயா. ரெகபோத் என்றால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் மாத்திரம் இருந்தால் போதாது, சமாதானம் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த உலகப்புறமான மனுஷங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆசீர்வாதம். அல்லேலூயா. கோடி கோடியாக இருக்குது, லட்சம் கோடியில் இருக்குது, பல ஆயிரம் கோடியில் இருக்குது, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அது ஆசீர்வாதம். ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் வேற. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆசீர்வாதத்தையும் தருகிறேன், சமாதானத்தை தருகிறேன். உலக பெருசு முக்கியம்னா சமாதானம். அவர்கிட்ட போய் ஆசீர்வாதமாக இருக்கிறவன்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், எப்பா எப்படிப்பா அப்படின்னு. அவர்கிட்ட கூட நீங்கள் கேட்க வேணாம். சும்மா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த சைடு நம்ம சுற்றிட்டு வந்தாலே போதும். அதை விடுங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே யார் இருப்பா? பெரிய பெரிய ஆள் தான் இருப்பான். லட்சக்கணக்கில் கொடுக்குறவன் தான் அங்கே இருப்பான். அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் போதும். அல்லேலூயா.
இப்போல்லாம் இந்த பைபிளை எடுத்துகிட்டு போனால் ஒரு காலத்தில் ஒதுக்குவாங்க, இப்போ ஜெபம் பண்ண வான்னு கத்துறாங்க. அல்லேலூயா. எங்க வாங்குங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன் மரணம், பயம், அப்படி இருக்குது. இந்த நேரத்தில் நாம் அதிகமாக ஜெபிப்போம். ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இப்போ நல்ல கரந்தட்டி டீச்சர் அவர்களை அவங்க வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமேன். ரெகபோத் தொடங்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமேன். எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? இல்லை அக்டோபர் 2 அன்னைக்கு இப்படி உட்கார வச்சிட்டிங்களேன்றீங்களா? இல்லையா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே அடியனை மறைத்து உங்களிடம் வெளிப்படுவாராக. ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, தகப்பனே, மட்டுமாக ஆராதனை வேலையிலே பொறுப்படுத்தி கொண்ட தேவன் அப்பா, இந்த செய்தி வேலையிலையும் கர்த்தர் அடியேனை மறைத்து நீர் தாமே வெளிப்படுவீராக ராஜா. எல்லா கன துதி மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு ராஜா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கர்த்தர் நீர் ஒவ்வொருட இருதயத்தில் ஆண்டவரை நீங்கள் பேசும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் இறுதியுமாக பலைகளை எழுதி கொண்டு போக கர்த்தர் நீங்கள் கிருபை செய்வீராக ராஜா. என்னென்ன பிரச்சனை, கவலை, கண்ணீரோடு வந்து இருக்கிறார்களோ ஆண்டவரே, நாங்கள் அறியோம் தகப்பனே. நீர் உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிங்கிற தேவன் அப்பா. நீர் ஆராய்ந்து அறிந்து தகப்பன் அப்பா அந்த காயங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே நீர் அனுப்ப போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்க ஒவ்வொருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தடை நீக்கி கர்த்தர் அப்பா ஒவ்வொரும் கொண்டு வர போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட் பேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் இது தெரியுதா? கிளியராக தெரியுதா? என்னன்னு தெரியுதா? வெறும் கொஸ்டின் மார்க் தான் தெரியுது போல இருக்கு. ரோடு தெரியுதா? நிறைய ரோடு தெரியுதா? தெரியுதா? நிறைய ரோடு தெரியுது. அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரோடு தெரியுது. அங்கங்கே கேள்விக்குறி இருக்குது. எல்லாருக்கும் தெரியுதா இந்த பிக்சரு? எத்தனை பேரோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிங்க. நிறைய கேள்விக்குறி, நிறைய பாதை இருக்குது. ஆனால் எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல. நம்ம போகிற பாதை கரெக்டாக இல்லையானோ தெரியலை. எத்தனை பேரோட வாழ்க்கை இப்படி இருக்குது? ஒரே ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் யாருக்காவது இருக்கா அந்த மாதிரி? அமேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பதிலை தருவார். அமேன். நிறைய பேரோட லைஃப் எப்படி இருக்குன்னா நிறைய கன்ஃபியூஷன். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டானு தெரியல. அமேன். ஏதாவது நிறைய ரோட்ஸ் இருக்கா? இல்லை. அமேன். கிளியராக இருக்குது பாதை. அமேன். எப்படி ஒரு சமுத்திரத்தை பிரித்தாரோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனை மத்தியில் பிரித்து ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தமாக்க போகிறார். அமேன், ஆமேன். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்மளுக்கு இந்த மாதிரி பாதை கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கேள்வி கேட்கறத நம்ம நிறுத்தணும். ஆமேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம நிறைய கேள்வி கேட்போம், ஆமாவா இல்லையா? டீச்சர்னால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? நிறைய கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை நிறைய கேள்வி கேட்குறோம். ஆண்டவரே இது எதுக்கு, அது எதற்கு, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி, ஏன் அவங்க வாழ்க்கையில் அப்படி இருக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் நல்லதானே ஜெபிக்கிறேன், நான் நல்லதானே வேதம் வாசிக்கிறேன், நான் நல்லதானே சர்ச்சுக்கு வரேன், எனக்கு மட்டும் ஏன் 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 ஏன்? பைபிளில் சங்கீத புஸ்தகத்தில் நிறைய அதிகாரம் இருக்கா? புலம்பலில் நிறைய அதிகாரம் இருக்கா? சங்கீதத்தில் தானே. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன நிறைய இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பாதி டைம் புலம்பிட்டே தான் இருக்கோம் தவிர சங்கீதத்தையே பாடுறது இல்லை. ஆமேன். ஸோ கேள்வி கேட்டே நம்ம டைம் போயிடுது. ஆமேன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? கேள்வி கேட்கறத நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த கரெக்டான பாதை வேணும்? பாதை வேணும்னு சொல்கிறவங்க, கரெக்டான பாதையில் போகணுன்னு ஆசைப்படுறவங்க நம்ம கேள்வி கேட்குறத ஸ்டாப் பண்ண போகிறோம். வாசிக்கலாம் ஒரு வசனம். ரோமர் 9:20. மனுஷனே தேவனோடு
எதிர்த்து தர்க்கிக்க நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? அப்ப நம்ம கேள்வி கேட்க நம்மளுக்கு என்ன இல்லை, உரிமையே கிடையாது. ஏன் ஆண்டவரேன்றதுக்கு தவிர கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வைக்கிறார்னா அதற்கு ஒரு பதிலையும் வைத்திருப்பார், அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கும், அதுக்கு ஒரு வழியும் இருக்கும். அந்த வழி என்னன்றதை நோக்கணும்னு தவிர நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, ஏன் எதுக்கு எப்படின்னு நம்ம கொஸ்டின் மட்டும் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கொஸ்டின் கேட்க நம்மளுக்கு என்ன ஆகும்னா நிறைய குழப்பம் வரும், நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஆமாவா இல்லையா? நிறைய கன்ஃபியூஷன், எப்போ பாரு கன்ஃபியூஷன், இதுவா அதுவா, எப்போ பாரு கன்ஃபியூஷன். ஏன்? நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம். அதை ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா ஆண்டவர் யோசேப்பை குழியில் போட்டதுக்கு காரணம் உண்டு. அப்போ தெரியல, அப்புறமா தெரிஞ்சுது. எல்லாத்துக்குமே காரணம் உண்டு. ஆமேன். ஆண்டவர் சிலுவையில் மரிச்சது கூட காரணம் உண்டு. ஆமேன். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து திருப்பி மீண்டும் நம்மளை அழைத்து கொண்டு போக, ஆமேன், எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. ஆமேன். அந்த காரியத்தை அனலைஸ் பண்ணலாம் தவிர குவெஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஆமேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ உங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலைமை, குழப்பமான சூழ்நிலைமை வரும்போது நீங்கள் கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்கப்பா, எனக்கு வழியை உண்டாக்குங்க, எனக்கு போதித்து நடத்துங்கன்னு ஆண்டவரோட பாதத்தில் போய் என்ன பண்ணணும், நீங்கள் கேட்கணும். அப்போ ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அடுத்ததான் ரொம்ப முக்கியம், என்னது, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆனால் நம்ம அதை செகண்ட் பார்ட்டை விட்டுடுறோம். அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதே இல்லை. கர்த்தர் எல்லா ஆபத்துலேருந்து குழப்பத்துலேருந்து வெளியே விடுவிப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, மறந்துடுறோம். நன்றி சொல்ல, நன்றியாக இருக்க. திருப்பி ஒரு குழப்பம் வரும்போது, ஆண்டவரே திருப்பி எனக்கு பிரச்சனை வந்துருச்சுப்பா, திருப்பி எனக்கு பாடம் வந்துருச்சுப்பா. அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம நன்றி சொல்கிறதே இல்லை. ஆண்டவர் இம்மட்டுமா எனக்கு நன்றி செஞ்சிரே, நன்மை இனிமேலும் நீங்கள் செய்வீங்கப்பா, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கையில் வேணும். யோபோட வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை. 7 குமாரர், 3 குமாரத்து, எல்லாம் போச்சு, ஒட்டகம் போச்சு, எல்லாமே இழந்து விட்டான். அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்போ ஒரே கன்ஃபியூஷன் இவருக்கு. நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால், நம்ம யோபு மாதிரி இருந்திருந்தா, ஐயோ பொண்டாட்டி இப்படி சொல்கிறா, பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சு, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அது பண்ணலாமா இது பண்ணலாமா, ஏன் எனக்கு மட்டும், ஏன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கால, ஏன் எதிர் வீட்டுக்காரனுக்கா, இப்படி தான் நம்ம இருந்திருப்போம். ஆனால் அவர் சொல்கிறாரு, டப்புன்னு ஒரு பதில் சொல்லிடுறாரு, பைத்தியக்காரே போய் பேசுகிறே, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையில் பெறாமல் இருப்பது எப்படி? இப்போ எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருந்தால் இப்படி ஒரு பதில் வரும். ஆனால் நம்மளுக்கே அந்த வாழ்க்கை நீங்கள் நினச்சி பாருங்கள். நான்லாம் அடிக்கடி நினைப்பேன், யோபு மாதிரி நான் இருந்தேன்னா என்னென்ன நடந்திருக்கும்னு தெரியாது. பைபிளில் இடமே இருந்திருக்காது, எழுதினே இருந்திருப்பாங்க போல இருக்கு, இடமே இருக்காது. ஏன்னா நம்ம புலம்பே தள்ளி இருப்போம். ஆனால் அவர் ஒரே ஷாட்டில் முடிச்சிட்டார். ஆமேன். அவர் கொஸ்டினே கேட்கல, அவர் எதுவுமே யோசிக்கல, அவர் குழப்பமே படல, என்ன செய்யலான்னு யோசிக்கல, ஒரே வார்த்தை, எவ்வளோ நன்மை பெற்றிருப்போம்னா தீமை பெறாமல் இருப்பது எப்படி. ஆமேன். எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க கிறிஸ்டியன் ஆண்டி வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அவங்க பையனுக்கு வந்து அடிபட்டு இங்கே வந்து பிளேட்டு வச்சுருக்காங்களாம், அந்த ஜா கிழிஞ்சி இங்கே பிளேட்டு வச்சுருக்காங்க.
அப்பா ஆண்டி எப்படி ஆண்டி இருக்காங்க? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கட்டும்மா, என்ன பண்ணுறது, ஆண்டவர் இவ்வளோ வருஷமாக அவனை காத்தாருமா, எனக்கு ஒரு குறைவின்னி இன்ன வரைக்கும் நடத்தினாருமா, எனக்கு ஒரு குறை வச்சது இல்லைம்மா, இது ஒரு பாடம்மா, இது அவனுக்கு ஒரு பாடம்மா, ஆண்டவர் இதுலேயும் துணை நிற்பாருமா, ஆண்டவர் அவனை காப்பாற்றிடுறாருமா, எனக்கு அந்த ஆண்டி ஒரு நாளும் அம்மா இப்படி ஆயிடுச்சுமா, எனக்கு ஏம்மா இப்படி ஆச்சு, மற்ற பசங்களாம் நல்லா இருக்காங்களே, இவன் தாம்மா இப்படி பண்ணேன், அவன் நல்லா சர்ச்சுக்கு போவாம்மா, ஒரு நாள் சொல்லலை. எவ்வளோ ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவர் இதுலேயும் ஏதோ ஒரு வழியை வச்சிருக்காருமா, ஆண்டவர் கண்டிப்பாக இவனை சுகமாக்கி ஒரு அற்புதத்தை செய்வாருமா, எனக்கு விசுவாசம் இருக்குமா. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. ஆமேன். அவங்க கேள்வி கேட்கல, ஏன் 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 நீ சொல்லுமா, ஏன் பார்த்தியா, அது புலம்பவே இல்லைங்க, என்கிட்ட புலம்பவே இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருந்துச்சு. ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? யோசிங்க. அப்போ நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம ஆண்டவர் மேலே பற்றி எந்த அளவுக்கு இருக்குது. ஆமேன். ஒரு சின்ன விஷயம்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல, தாங்கிறதே இல்லை. ஆமேன். ஸோ நம்ம விஷயம் என்ன ஸ்டாப் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஸ்டாப் பண்ண போகிறோம்? கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ண போகிறோம். ஏன்னா அது நிறைய கன்ஃபியூஷன், குழப்பத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் தயவு செய்து கேள்வி கேட்கறத நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இரண்டாவது நம்ம பார்க்கலாமா, என்ன பண்ணலாம், இந்த வழி நல்ல விசாலமாக நம்ம வழி, கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பாதை வேணும்னா நம்ம பொறுமையாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பொறுமையாக இரு, பொறுமையாக இருங்க. ஆண்டிலாம் பார்த்து சொல்லுங்கள், பொறுமையாக இருங்க. சின்ன பிள்ளைங்களை பார்த்து பொறுமையாக இருமா. ஆமேன். ஏற்ற வேலை வரும், சொல்லுங்கள், ஏற்ற வேலை வரும். ஆமேன். பொறுமையாக இருங்கம்மா. ஆமேன். ஆமேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, பி பேஷண்ட், வெயிட். கண்டிப்பாக ஆண்டவர் வழியை திறப்பார். நீங்கள் அவசரப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி வழியை திறப்பார்? அவருக்குன்னு ஒரு டைமிங் இருக்குல்ல. ஆமேன். நீங்கள் கேட்டதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றீங்களா? இல்லை. என்ன சுசிலா ஆண்டி சொல்லுங்கள். இப்போ அருண் நாளைக்கு, அம்மா எனக்கு ஒரு BMW வேணுமா அப்படி கேட்குறான்னு வச்சுக்கலாம் ஆண்டி. தோ வர மகனே, நாளைக்கே அக்கௌண்ட்டில் போய் எடுத்து, நாளைக்கே போய் புக் பண்ணி, நாளைக்கே வீட்டில் இறங்கும்னு சொல்லுவீங்களா? இல்லை மகனே, அதுக்கெல்லாம் டைம் இருக்குது, ஏற்ற வேலை வரும், அன்னைக்கு நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுவோம்ல. அப்போ அந்த பிள்ளைங்க வெயிட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? சொல்லுங்கள், எல்லா பெற்றோர்கள் சொல்லுங்கள், வெயிட் பண்ண பார்க்குறோமா இல்லையா? ஆமேன். நம்ம குறித்த டைமில் தான் அவன் அதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஜெருஷா ரொம்ப நாளாக என்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டே இருந்தா. எக்ஸாம் முடியட்டும் அப்போ வாங்கித்தரேன், அந்த ஐஸ்கிரீம் கூட வெயிட் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் எக்ஸாம் எப்போ வரும், அவள் ஜிகே கூட படிக்கல, ஐஸ்கிரீம் வரும், இந்த எக்ஸாம் முடித்தா ஐஸ்கிரீம். அப்போ அந்த ஐஸ்கிரீம் கூட வெயிட் தான் பண்ணணும். நான் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் தான் ஐஸ்கிரீம். ஆமேன். அப்போ நம்ம ஒரு பூமியில் இருக்க நம்மளோட சொந்த பிள்ளைங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, இதுதான்ப்பா கரெக்ட் நேரம், இந்த டைமில் தான் உனக்கு கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே. நம்மளை படைத்த பரம பிதா, ஆமேன், அவரோட புத்திரர் நம்ம மேலே எவ்வளோ அக்கறை கொண்டு இருக்கார், நம்ம மேலே எவ்வளோ அன்பு கொண்டு இருக்கிறார். அவர் நம்மளை கைவிட்டுருவாரா? குறித்த டைமில் செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். செய்வார், நம்மளை கைவிட மாட்டார். அதுக்கு நமக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், பொறுமையோடு காத்திருக்கணுங்க. ஆமேன். நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. மோசே 40 வருஷம் காத்திருந்தார், பரவாயில்ல, காத்திருந்தார்ல. ஆமேன். ஆமேன். ஒவ்வொரும் பாருங்க, ஏசப்பா பாருங்க 30 வருஷம் காத்திருந்தார். ஆமேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஊழியமே ஆரம்பிச்சது. எல்லாரும் காத்திருந்து தான் பலனை பெற்றுக்கொண்டார்கள். ஆமேன். யோசேப்பு 22 வருஷம் காத்திருந்தார். ஆமேன். தாவீது 15 வருஷம் காத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உயர்வை கொடுத்தார். எல்லாரும் காத்திருந்து தான் உயர்வை பெற்றுக்கொண்டார். நேரம் ஆண்டவர் உயர்த்திடல. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் 1 வருஷத்துக்கே நம்ம புலம்புறோம், 2 வருஷத்துக்கே புலம்புறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வருஷமாக சும்மா இருந்தார். ஆமேன். ஆமேன். வாசிப்போம் சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. ஆமேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 மட்டும் வாசிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து
அவருக்கு காத்திரு. அப்ப அமர்ந்துக்கு மீனிங் என்னன்னா ஜபத்துல அமர்ந்திருக்கணும். ஆமென். அமர்ந்துனா சும்மா அமர்ந்து இல்லை, ஜபத்துல நீங்க தரித்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். எப்படி உட்கார்ந்துருக்கணும்? ஜபத்தில் உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவரே நான் ஜெபிக்க 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 கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தடைகள் எல்லாம் உடைப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:12 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ரோமர் 12:12 வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள், ஜபத்திலே உறுதி. எல்லாம் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் நல்லா இதை கொஞ்சம் ஆழ்ந்து வாசிச்சு பாருங்களேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா? உங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம அவசரப்பட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ராங் டிசிஷன்ஸ், ராங் முடிவு எடுத்துருவோம். அவசரப்பட்டால் மட்டும், அவசரமாக பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? அவசரமாக நம்ம எதனா பண்ணால் என்ன பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு செய்யாத, தப்பு பண்ணிடுவேன் சொல்லுவாங்களா? அவசரப்பட்டு எழுதாத, மேக்ஸில் தப்பு பண்ணிடுவேன் சொல்கிறாங்களா? பொறுமையாக பண்ணு, மேக்ஸை பார்த்து பார்த்து பண்ணு. ஏன் அவசரமாக பண்ணால் தப்பு பண்ணிடுவேன். அப்போ அவசரமாக நம்ம இருந்தோன்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம்? வாழ்க்கையில் தவறான முடிவை எடுக்க வாய்ப்புண்டு. அப்போ நம்மளும் அவசரமே படக்கூடாது. ஆமென். ஏன்னா நம்ம அவசரப்பட்டோம், கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியாது எப்படிப்பட்ட முடிவு எடுப்போன்னு. ஸோ தவறான முடிவு எடுப்ப வாய்ப்பு பயங்கரமாக உண்டு. அப்போ பொறுமையாக நம்ம செஞ்சோன்னா நம்ம கரெக்டாக முடிப்போம். ஆமென். ஸோ என்ன வாசித்தோம் நம்ம? உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு உபத்திரம் வருதா? அவசரப்படாதீங்க. இந்த டைம் தான் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய டைமே. இந்த டைம் தான் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய டைம். ஜபத்தில் உறுதியாக இருங்க. ஆண்டவரே நான் ஜெபித்த காரியம் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக வாய்க்கோன்னு ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். வாசிப்போம். எபிரேயர் 6:15. ஆபிரகாம் பற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாமா? அந்தபடியே யார் பொறுமையாய் காத்திருந்தார் பார்த்தீங்களா? பொறுமையாய் காத்திருந்து ஆமென். உங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரா? நீங்களும் பெற்றுக்கொள்ளணுமா? பொறுமையாய் காத்திருக்கணும். ஆமென். அவ்வளோதானா? பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொண்டான். நம்மளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளும் எப்படி தான் இருக்கணும்? பொறுமையாய் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பக்கத்தில் கேளுங்க, பொறுமையாக இருப்பீங்களா இல்லை அவசரப்படுவீங்களா? அவசரப்பட்ட என்ன ஆகும்? தவறான முடிவு எடுத்துருவோம். ஆமென். ஸோ தயவு செய்து சொல்கிறேன், பொறுமையாய் காத்திருங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் நான் கேள்வி கேட்டு தான் இருப்போம் உங்களை. கேள்வி கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும். அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னது? தேர்டு, நெக்ஸ்ட்டு கர்த்தரெடுத்து நம்பிக்கையாக இருக்கணுமா? யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆமென். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும். நான் நம்புகிறேன்ப்பா, எவ்வளோ கன்ஃபியூஷன் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ கேள்வி என்னை சுற்றி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் மேலே நம்புகிறேன்ப்பா, நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கேன்ப்பா. கர்த்தர் நீர் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர், எனக்கு நேர்த்தியானதை தான் நீங்கள் செய்வீங்க, என்னை செவ்வியான பாதையில் தான் நீங்கள் நடத்துவீங்க என்று நான் நம்புகிறேன்ப்பா. அந்த நிச்சயம் இருக்குது பார்த்தீங்களா? அது உங்களை நேர் பாதையில் நடத்தும், கோணலான பாதையில் நடத்தவே நடத்தாது. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ வேதம் இப்படியே சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைச்சுக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். மொத வார்த்தை உன் சுய புத்தியின் மேல் சாயாதே.
அப்போ நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறத வச்சுட்டு நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வைப்போம். இன்னும் கேட்டால் மற்றவங்க மேலே நம்பிக்கை வைப்போம். ஆண்டி சொல்லிட்டாங்க, அக்கா சொல்லிட்டாங்க, என் பாட்டி சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், கண்டிப்பாக நடக்கும்ப்பா, கவலைப்படாத, அவன் சொல்லிட்டான், எனக்கு அவன் தந்துடுவான் காசு, அவன் சொல்லிட்டான், டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் காப்பாற்றிடுவார். நோ. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அந்த பிரதர் இறந்துருந்தார் டேனியல் பாஸ்டர் சர்ச்சில். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாங்க. பண்ணி 10 days ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காரு. எல்லாம் பண்ணி முடித்து செலவு பண்ணி 10 days ஹாஸ்பிட்டலில் இருந்து மண்டேலேருந்து பல்ஸ் ஸ்லோவாகி இன்றைக்கி இறந்துட்டார். மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆன ஒரு பர்சன். பார்த்தீங்களா? அப்போ நான் சாராளாண்டியை நினச்சேன். ஆமேன். அவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆமேன். இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம் கூட ஆண்டவர் ஒரு பெரிய காலம் எல்லாம் நம்ம ஜெபம். பார்த்தீங்களா? அந்த ஜெபம் ஒரு நாள் நம்மளை கைவிடாது. ஆமேன். அந்த ஜெபத்தை மட்டும் எப்போவுமே ஒருவருக்கொருவர் நம்ம ஜெபத்தில் தாங்கணும். விசுவாசிங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறதே, விசுவாச குடும்பங்களை நீங்கள் தாங்குங்கள், ஜெபத்தினால தாங்குங்கள். ஆமேன். நம்ம பண்ணுற ஒரே ஒரு நல்ல விஷயம் ஒரு விசுவாச குடும்பங்கள்னா அந்த ஜெபத்தால் தாங்கிறது தாங்க. அதை மட்டும் என்றைக்குமே விட்டுறவே கூடாது. ஆமேன். ஆமேன். ஸோ இப்போ அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 6-8 வரை. ம் 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 ஆமேன். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். ம் ம் ஆமேன். நம்ம சந்தேகப்படாம ஆண்டவர் இடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டோன்னா அதுதான் நிலைக்கும். சந்தேகப்பட்டு நம்ம கேட்டோன்னா காற்றினால் அடைப்பட்டு அலைகிற அலையை போல இருப்போம். அது எந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுதுனாலே தெரியாது, அதுக்கே தெரியாது எந்த பக்கம் போகுதுன்னு. ஏன்னா காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் தான் அலை வீசும். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சந்தேகப்படாமல் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 37:5. ம் 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 ஆமேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. உங்களுக்கு வழி இந்த மாதிரி இருக்கா, கோணலாக இருக்கா? ஆமேன். உங்கள் வழியை நீங்கள் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை மேல் நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆமேன் சொல்லுவோமா? உங்கள் வழியை என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இன்றைக்கே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும், உங்கள் மேலே தான் நான் நம்பிக்கை வைக்கிறேன், எனக்கு தெரியாது, நீங்கள் படைச்ச தேவன் நீர். ஆமேன். பிள்ளைகளை கொடுத்தது நீர், வளர்க்க போகிறது நீர். ஆமேன். எல்லாமே நீங்கள் தான்ப்பா. உங்கள் வேலையாகிலும் வியாபாரமாகிலும் யார் கொடுத்தது? நீங்கள் கொடுத்ததுப்பா. நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் என் கூட இருங்கப்பா. எல்லாவற்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதே ஆப்போசிட்டாக நடக்குது. ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஐயோ எனக்கு பாரமாக இருக்குது, ஐயோ எனக்கு கண்ணீராக இருக்குது, ஐயோ என்னால் முடியல, ஐயோ கடனாக இருக்குது, இது நடக்குது, என் பையன் அப்படி இருக்கான். இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம புலம்புறது இல்லாமல், லாவண்யா கொஞ்சம் வந்து கேளேன், இங்கே பாரு என் பொண்ணுல அவள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா, என்ன ஒரே கண்ணீராக இருக்குது, ஒரே பாடாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது. அடுத்து திவ்யா இங்கே வாயேன். ஏஞ்சல் உனக்கு தெரியுமா, என் கஷ்டத்தை கொஞ்சம் கேளேன். இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதை காட்டி நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் நம் வழியை ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கை வச்சிடணும். ஆமேன். இவங்க கிட்ட சொல்லி ஒன்றும் ஆகாது, லாவண்யா கிட்ட சொல்லி ஒன்றும் ஆகாது. ஆமேன். எனக்காக ஜெபிச்சுக்கோன்னு சொல்லிக்கலாம். ஆனால் கூப்பிட்டு என்ன பண்ணுறது? நம்ம கஷ்டத்தை, கண்ணீரை, பாரத்தை, கவலை எப்போ பாரு சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமேன். கர்த்தர்கிட்ட கொடுங்க, கர்த்தர் இடத்துல முழங்கால் படியிலுங்க, கர்த்தர் இடத்துல அழுங்க. கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருவார். ஆமேன். ஆமேன். யார் கேட்டாலும் கேட்பாங்க, மறந்துடுவாங்க. கேட்பாங்க, ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. கேட்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. எதுவுமே நிச்சயம் இல்லை.
ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, கண்டிப்பாக ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதில் தருவார், என் கண்ணீரை கண்டார், ஆமென், என் கண்ணீரை துடைப்பார், என் கண்ணீருக்கு பலன் இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆமென், ஆமென், ஆமென். வாசிப்போமா? நோவாவை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 7. விசுவாசத்தினாலே ம் 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 தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். ம் 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 அடுத்த வசனம். அது வேண்டாம், நோவாவை பற்றி மட்டும் பாருங்களேன். ஒரு நோவா வந்து விசுவாசத்தினாலே அந்த பேழையை உண்டாக்கி அந்த குடும்பத்தையே ரட்சித்தான். அப்போ யாரோட ஆலோசனை கேட்டு நடத்தினார்? ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடத்தினார். அவரோட விசுவாசம் இருக்கிறதுலே பியூட்டிஃபுல்லான விசுவாசம் யாரோட விசுவாசம்னா நோவா தான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் நிறைய பேர் விசுவாசிச்சாங்க, ஏன் நோவாது ரொம்ப ஸ்பெஷல்? மழை அப்படின்னா என்னன்னே தெரியாது, மழைனா என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு இப்போ தெரியும் மழைனா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்மக்கிட்ட ஆண்டருந்து சொன்னால் அது வேற. மழைனா என்னன்னே தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாங்க, சுற்றிலும் எதிர்ப்பு. இப்போ எப்படி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருந்துச்சு சுற்றிலும், ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுதான் நம்ம. எவ்வளோ கன்ஃபியூஷன், அவன் ஒன்று ஒன்று பேசியிருப்பான். என்ன இனியா லூசா, நீ முட்டாளா, என்னென்னமோ திட்டியிருப்பாங்க. என்ன இவன் பைத்தியக்காரன் போல் பண்ணிகிட்ருக்கான், என்ன இது மழையாங்கிழையா, என்னென்னமோ சொல்கிறாங்களே, என்ன இது புது வேர்டாக இருக்குது அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் உறுதியாக இருந்தார். ஏன்னா கர்த்தரிடத்தில் வாக்கு பெற்றார். கர்த்தரிடத்தில் கீழ்ப்படினோன்றது அவரோட எண்ணம். ஆமென். அவர் ஏசப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணணும்? அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படினோன்னு அவர் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் என்ற விசுவாசம் இருக்குது. பார்த்தீங்களா? அதுதான் கிரேட். ஆமென். நம்மளுக்கும் அதே மாதிரி தான். யாருமே நம்ப முடியாததை உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கலாம். நீங்களே நினைக்கலாம், ஆண்டவர் என்ன இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு போய் இப்படி நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆமென். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்குமான்னு. உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு உயர்வா, இவங்களுக்கெல்லாம் உயர்வு வருமா, இவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையுமா, இவங்களாம் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஆண்டவர் மேலே நம்பிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து கொடுப்பார். அந்த நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துறதை சுற்றி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு இப்படி இறங்கி இருக்காரா, இந்த மகளுக்கு இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்காரா, சுற்றி இருக்க கண்கள் பார்க்கும். ஆமென். நம் சொந்த கண்கள் சாட்சிடும். ஆமென், ஆமென். நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசமாக இருக்கணும். அந்த விசுவாசத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? லைஃப்பில் விட்டுறவே கூடாது. கண்டிப்பாக எனக்காக செய்வார், அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். 3 காரியம் பார்த்துட்டோம். என்னென்ன காரியம்? ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும். 4வது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்மளுக்கு டைரக்ஷன் வேணும். ரைட்டாக எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு திசை நமக்கு என்ன வேணும்? தெரியணும். அந்த திசை என்ன அப்படின்றது என்ன பண்ணணும்? அந்த வழி என்ன என்றதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இதுதான் முக்கியம். நம்மளா டிசைட் பண்ண முடியாது எந்த வழி கரெக்டுன்னு. அப்போ ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த வழி கரெக்டான வழி, எந்த பாதையில் நம்ம போனால் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவோன்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த வழி எப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது? அவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம அந்த வழியில் நடந்தால் மட்டும்தான் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். சரி, எல்லா வழியிலையும் போகலாம். சில வழியில் போனால் ஈஸியாக இருக்கும் ரூட்டு, சில வழியில் போனால் டிராஃபிக்கே இருக்காது, சில வழியில் போனால்
பள்ளம் தோண்டி வச்சே இருக்க மாட்டாங்க. நிறைய வழி இருக்குது. ஆனால் ஆண்டவர் எந்த வழியில் உங்களை போக சொல்லுகிறாரோ அந்த வழியில் தான் நம்ம போவோம். நம்ம போகும்போது முள் இருக்கும், கரடு முரடான பாதை இருக்கும், நமக்கு நினச்சே பார்க்க முடியாது இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குமான்னு இருக்கும். என்ன ஆண்டவரே, அந்த பாதையில் போகிறவங்கெல்லாம் இன்னும் இவ்வளோ அழகாக போகிறாங்க, ஷார்ட்டாக போய் அதுவும் ரீச் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் கடந்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். அதுலேயும் ஒரு வழியை உண்டாக்குவார். ஆமேன். அதன் மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன். எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும் தான், வராதுன்னு யாருமே சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். ஆமாம், முள் இருக்குதான் வாழ்க்கையில், ஆமாம் கஷ்டம் இருக்குதான், ஆமாம் கண்ணீர் இருக்குதான். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். பார்த்தீங்களா? ஏன் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இப்படி நடக்குது தெரியுமா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் பாருங்கள், யாருக்கு நிறைய பாடு துன்பம் எல்லாமே வரும்? நம்ம தேவன் மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கோம், நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், வருதா இல்லையா? ஏன் சொல்லுங்க நம்மளுக்கு வருது? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்டு முடிச்சதோட சரி. ஆண்டவரே ஏன்னு? ஏன்னா நம்ம அவர் மேலே வச்சிருக்க அன்பு மிகவும் பெரியது. நம்ம எப்பேற்பட்ட நம்ம பாடு வந்தாலும் அவரை விட்டு விலக மாட்டோன்னு ஆண்டருக்கு நல்லா தெரியும். அது மத்தியில் நான் நின்று இங்கே சாட்சி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுவும் அவருக்கு தெரியும். ஆமேன். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன கவலை வந்தாலும் இந்த மகன் என்னை விட்டு போக மாட்டான், இந்த மகன் என்னை உறுதியாக இன்னும் பற்றி கொள்ளுவா, இன்னும் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா, இன்னும் பலருக்கு சாட்சி சொல்லுவா. ஆண்டருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அனுமதிக்கிறாரா? ஒரு காரணம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். ஆமேன். அந்த காரணம் இருக்குது, கர்த்தர் அறிவார், கர்த்தர் அதுக்கு வழியை செய்வார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த வழியை நாம் கேட்ட ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்கிறது. ஆமேன். வாசிக்கலாம் ஒரு வசனம், சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல. ஆண்டரே ஆன்சர் கொடுத்துட்டார். நான் உனக்கு போதித்து வழியை காட்டுவேன், உன் மேலே கண் வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்பாக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க, இந்த வழி கரெக்டா, நான் எடுக்கிற முடிவு கரெக்டா, என் பொண்ணை இந்த காலேஜை சேர்க்குறேனே, என் பொண்ணுக்கு இப்படி வரணும் பார்க்குறேனே, என் பையனை இந்த மாதிரி வேலைக்கு சேர்க்குறேனே, இது நான் கரெக்டா, எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துங்க. ஆமேன். நீங்கள் கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன். நேற்றுலேருந்து நான் ஆண்டர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், ஆண்டர் என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க. நீங்கள் பேசினாதான் நான் ஸ்டேஜ் ஏறுவேன், நீங்கள் பேசினாதான். ஆண்டர் ஒன்றே ஒரு இந்த பிக்சர், அந்த வழியை மட்டும்தான் காட்டிகிட்டே இருக்கார். எந்த வசனம் ஓப்பன் பண்ணாலும் வே பாத் வே பாத் இதே தான் வந்துட்டே இருக்கு. ஆண்டர் பேசுவார், ஆலோசனை கொடுப்பார், ஆண்டர் வழி நடத்துவார். ஆமேன். ஆமேன். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், என்கிட்ட பேசுங்க, எனக்கு 3 கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க, யார் மூலியாவது மாதிரி பேசுங்க. ஆண்டர் கண்டிப்பாக பேசுவார். ஆண்டவரே செய்யணுமா செய்யக்கூடாதா, என் கூட பேசுங்கப்பா, நீங்கள் சொன்னாதான் நான் செய்வேன், விடாப்புடியாக நில்லுங்க, விடாப்புடியாக நில்லுங்க, நீங்கள் சொன்னாதான் நான் செய்வேன்ப்பா. ஏன்னா நம்மளோட முடிவு தவறாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் போதித்து உங்களை நடத்துகிறதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். ஆமேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 31:24. ஆமே. நீங்கள்லாம் காத்திருக்கிறீங்கல்ல, நீங்கள்லாம் திடமனதாக இருங்க, உங்கள் இருதயத்தை அவர் என்ன பண்ணுவாராம்? ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் எப்படி காத்திருந்து நீங்கள் ஆலோசனைக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அப்படியே இருங்க. ஆண்டவங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார். ஆமேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 30:21.
ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ம் 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 ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்கள் காதுகள் கேட்கும். இதுதான் வழி மகளே, இதில் நட. இது வழி இல்லை, இதில் போகாத. டேக் டைவர்ஷன். ஆண்டவர் உங்களிடத்துல பேசுவார். அது உங்கள் காது கேட்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். வேதம் பொய்யா? இஸ்ரேலுக்கு ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார், இது நமக்கும் தான். ஆமென். வேதம் பொய்யல்ல. ஆமென். வார்த்தை பொய்யாகாது. காது கேட்கும். ஆமென். இந்த வழி போகாத மகளே, இது தவறு, இது வேண்டாம், இதை பண்ணாத. எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? வேண்டாம், போகாத, பண்ணாத. ஆமென். சில காரியம் நம்ம நினைப்போம், நம்ம கிளம்புவோம், வேண்டான்வாரு, போகாதேன்வாரு, பண்ணாதேன்வாரு. காது கேட்கும். ஆமென். கேளுங்க, நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்க, என் காது கேட்கணும். இந்த வழி கரெக்டா? நான் எடுக்கிற முடிவு கரெக்டா? இந்த டிசிஷன் கரெக்டா? எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கணவர் ஒருத்தர் ஒரு முடிவு சொல்லுவார், மனைவி ஒரு கருத்தோடு இருப்பாங்க, மாமியார் ஒரு கருத்தோடு இருப்பாங்க, மாமனார் ஒரு கருத்தோடு இருப்பாங்க, பிள்ளைகள் ஒரு கருத்தோடு இருப்பாங்க. அப்போ எதுதான் கரெக்டான முடிவு? யாரோட ஆலோசனை தான் கேட்கறது? கர்த்தருடைய ஆலோசனை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இல்லை என் வீட்டுக்காரர் தான் எல்லாமே, இல்லை என் மனைவி தான் எல்லாமே, அவங்க சொல்கிற வாக்கு தான். நோ. உங்களோட வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும்னா அது ஆண்டவரை கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது என்றைக்குமே தவறாது. ஆமென். அது மட்டும் நிச்சயங்க. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என் காது கேட்கணும், வழி இதுவே, நீ என் காதில் விழணும், என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க. நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுவார். ஆமென். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், மோசேயை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29-30. ம் 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 ஆமென். இதெல்லாம் விசுவாசத்தில். ஆமென். அது எரிகோ பட்டணம் சுற்றி வரும்போது விழுந்தது. ஆனால் அதுக்கு விழுந்தது காரணம் பாருங்க, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் ஜனங்கள் செஞ்சாங்க. 7ஆம் தடவை சுற்றி வரும்போது எக்காலம் ஊதணும், எல்லாம் அந்த வழிமுறைப்படி செஞ்சதுனால என்ன பண்ணுச்சு? எரிகோ பட்டணம் விழுந்தது. இல்லைன்னா விழுந்திருக்காது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? செய்யணும். நம்மளோட சித்தம் வேற, ஆண்டவர் சித்தம் வேற. அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டோட சித்தத்தை மாத்திரம் நம்ம லைஃப்பில் செய்யணும். சரி, இது எப்படி தான் முடியும்? இப்போ மோசே இவ்வளோ ஜனங்களை வழிநடத்தினார். அவர் என்ன பண்ணார் சொல்லுங்கள்? அவர் எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொண்டார் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது? தேவனோடு பேசினார், கீழ்ப்படிந்தார். வேற எப்படி இவ்வளோ ஜனங்களை நடக்க முடிஞ்சது அவரால்? எப்படி? அது என்ன ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு? நம்ம ஒரு பாதையே நம்ம போக முடியல, இவ்வளோ ஜனங்க அவ்வளோ பேர் தூற்றுனாங்க. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 34:28. அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். ஆமென். அவர் 40 நாள் எப்படி இருந்தாராம்? ஆண்டவரோட கூடவே இருந்தாராம். அப்பம் புசியாமல் தண்ணீர் குடிக்காம. நான் உங்களை யாருமே அப்படி நான் சொல்லிட்டு யாருமே 40 days தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமலாம் இருந்துடாதீங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட இது வேற, ஒவ்வொருத்தரோட பொறுத்தனா வேற.
ஓகே, ஸோ உங்களுக்கு ஆண்டவர் எப்படி பொருத்தனை பண்ணி ஜெபிக்க சொல்கிறாரோ, 3 நாள் ஃபாஸ்டிங்னா 3 நாள் இருக்கலாம், 7 நாள் ஃபாஸ்டிங்னா 7 நாள் இருக்கலாம், ஒரே ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் ஒரே ஒரு நாள் இருக்கலாம், காலையில் மட்டும் சாப்பிட மாட்டேன், செவ்வாய்க்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டேன். அப்போ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உபவாச ஜபத்திற்கு பயங்கர வல்லமை இருக்குது. ஆனால் உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு வேதமும் சொல்லுகிறது. அதன்படியும் நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு பெனிஃபிட். நம்ம அப்படி செய்யாமல் நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு வேளை சாப்பிடாம மட்டும் இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. எப்போ நம்ம பாட்டு நம்ம வேலைக்கு போவோம், நம்ம சாப்பிடாம இருப்போம், அது ரொம்ப ஈஸி. பட் ஃபாஸ்டிங் இருக்கும் போது என்னெல்லாம் பண்ணலான்னு வேதம் சொல்லுகிறதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதன்படி நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அப்போ தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். இனிமேல் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா வேதம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ, நீ உபவாசிக்கும் போது என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுகிறதோ அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த உபவாசத்திற்கு ஒரு பவர் இருக்குது. ஆமென். அதுதான் கஷ்டம், அதான் கஷ்டம். அதனால் நீங்கள் உபவாசிச்சிங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நிச்சயமாக செய்யுங்க. கர்த்தர் அந்த உபவாச ஜபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். அப்போ ஒரு வழி நம்மளுக்கு உண்டாகணும்னா, நம்மளுக்கு அந்த பாதைக்கு டைரக்ஷன் வேணும், வழி வேணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், நம்ம வேதம் வாசிக்கணும், உபவாசிக்கணும், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியானவரோட நடத்துதல் நமக்குள்ளே இருக்கணும். அப்பொழுது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கரெக்டான பாதையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் அந்த ரைட்டான பாதையை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் இடத்துல உட்கார்ந்தா மட்டும்தான், அவரோட பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே நீங்கள் கூட பேசுங்க, அப்படி நீங்கள் அமர்ந்தால் மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு சரியான பாதையை ஆண்டவர் காட்டுவார், நிச்சயம் காட்டுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிச்சயம் காட்டுவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். என்னென்ன பார்த்தோம் நம்ம இன்னைக்கு? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? கேள்வியை கேட்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? ஆமென். செகண்ட், பொறுமையாக காத்திருக்கணும். தேர்ட், கர்த்தர் மேலே நம்ம என்ன பண்ணோம், நம்பிக்கையாக இருக்கணும். 4வது, கர்த்தரிடத்தில் வழியை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்போதான் நமக்கு பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கும், சமாதானமான ஒரு வாழ்க்கை இருக்கும், நம்மளுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. கன்ஃபியூஷனை கொண்டு வர்றது பிசாசு, ஒரு அமைதி சாந்தத்தை கொண்டு வர்றது ஆவியானவர். அப்போ நம்ம ஆவியானவரோட நடத்துதலோடு இருக்கணும்னு ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஒரு டிசிஷனை சமாதானமாக எடுக்கிறீங்க, சமாதானமாக இருக்குன்னா அது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கு. ஐயோ இது ஒரு சந்தேகத்தோடே நான் எடுத்த முடிவுனா அது கண்டிப்பாக ஆண்டவர் எடுத்த முடிவு இல்லவே இல்லை. அதனால் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், செவ்வையான வழியை காட்டுவார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 42:16 ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க, இன்னொருத்தவங்க ஏசாயா 43:19, 42:16 ஒருத்தவங்க வாசிக்கலாம், அடுத்து 43:19 ஒருத்தவங்க வாசிக்கலாம். குருடரை நல்லா பாருங்க. குருடரை யாரா? குருடர்னா என்னது? கண்ணு தெரியாதவர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன். அப்படின்னா என்ன? அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, அவங்களுக்கு எப்படி வெளிச்சம் தெரியும்? மனக்கண்களை திறப்பார். ஆமென். மனக்கண்களை திறப்பார். இருளா இருக்கா, வெளிச்சம் கொண்டு வருவார். எப்போ? ரைட்டான இடத்துல உங்களை வைப்பார். அப்போ இருளா இருக்கா, அது ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவார். இதுதான் மகளே பாதை. நீ இருந்தது இருளான பாதை, வா வெளிச்சமான பாதைக்கு வா. நிறுத்தி பாருங்க, கோணலை செவ்வையாக்குவேன்,
இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். உங்களை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நீங்கள் போனோன்னு வைங்களேன். இப்போ பெரம்பூர்லேருந்து கோயம்பேடு போகணுன்னா பெரம்பூர்லேருந்து கோயம்பேடு போகிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். பூமியில் உங்களை உண்டாக்கிட்டார், உங்களை பரலோகம் சேர்க்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் நிச்சயம் நான் கரைப்பிடித்து நம்மளை நடத்தி கொண்டு தான் போவார். ஆமென். நம்ம கூட விட்டுருவோம், ஆனால் அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஆமென். கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அதனால அவர் மேலே மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பிக்கையாக இருங்க, விசுவாசம் வைங்க. ஆண்டவரை என் கரத்தை பிடிச்சிட்டிங்க, நீங்கள் நடத்தி கொண்டு போவீங்க, நீங்கள் என்னை கரை சேர்ப்பீங்க. ஆமென். ஆமென். இன்னொரு லாஸ்ட்டாக வாசனம் வாசிக்கலாம். 43:19. ஆமென். 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 கர்த்தர் எப்படி அண்ணா சொன்னது போல ரெகோபோத் தொடங்கும்னு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய காரியம் தோன்றும். ஆமென். பக்கத்துலேருந்து பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புதிய காரியம் தோன்றும். ஆமென். ஒரு புது வழி உண்டாகும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புது வழி உண்டாகும். ஆமென். ஆமென். கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்க போகிறார். அந்த வழி கோணலான வழி அல்ல, அது செவ்வையான வழி. நீங்கள் எங்கே போகிறீங்கன்றத செவ்வையான வழி காட்டுவார். அது இருளான வழி அல்ல, அது வெளிச்சமான வழி. ஆமென். அந்த வழியில் இருள் இருக்காதுங்க. ஆமென். அந்த வழி வெளிச்சமாக இருக்கும், அந்த பாதை வெளிச்சமாக இருக்கும். அதுதான் ரைட்டான பாத். ஆமென். அதுதான் அந்த உங்களை டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகிற பாத். அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா கேள்வி கேட்காதுங்க. ஆமென். என்ன பண்ணக்கூடாது, பொறுமையாய் காத்துருங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவர் என்ன வழி என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். எல்லாம் முழங்கால் படி இல்லாமல் ஒரே ஒரு பாடலை பாடி எல்லாம் கண்களை மூடி இது வரைக்கும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இது வரைக்கும்ப்பா நான் ஏதாவது சுயமாக முடிவெடுத்து செஞ்சுருந்தேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே, நான் சுயமாக ஏதாவது முடிவெடுத்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இன்னைக்கு நான் ஒப்புரவாகிறேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே ஒப்புக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆமாப்பா, நான் பண்ணது தப்பு தான்ப்பா, ஆனால் நான் சுயமாக முடிவெடுத்துட்டேன்ப்பா. forgive me Lord, forgive me Jesus. சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, நான் மன்னிங்கப்பா, இனிமேல் உங்கள் வழியை நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன்ப்பா. நானாக முடிவு எடுக்க மாட்டேன்ப்பா, சொந்த முடிவு எடுக்க மாட்டேன்ப்பா, பிற சொல்கிற முடிவு இல்லைப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற முடிவு இல்லைப்பா, என்னோட நண்பர் சொல்கிற முடிவு இல்லை, என்னோட ரிலேஷன் சொல்கிற முடிவு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், என் சொந்த முடிவு இல்லைப்பா, உங்களோட வார்த்தையை கேட்டு உங்களோட வழியை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருக்குள்ளே இருக்க உறவை இன்னும் ரீபில்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னும் அந்த உடைஞ்சு போன உறவை இன்னும் ரீபில்ட் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் ஒரு விரிசல் இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவர், ஒரு விரிசல் இல்லாத ஒரு உறவு எனக்கும் உங்களுக்கும் வேணும்ப்பா. கேளுங்க, வாஞ்சியாய் கேளுங்கப்பா. ஆண்டவரே சூத்திரம், இன்வைட் பண்ணுங்க. ஆண்டவரே வாங்கப்பா, என் இருதயத்தில் வந்து வாசம் செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கர்த்தராக இருங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு வழி இதுவேன்னு என் காது கேட்கட்டும். என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் எந்த வழியில் நடக்கணும்னு நீங்கள் பேசுங்க, என்னை வழி நடத்துங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, தவறு, இது செய்யாத, இது பண்ணாத, நீங்கள் பேசுங்க. ஐ வில் ஒபே லார்ட். நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே, ஆபிரகாம் கீழ்ப்பட்டிருந்தானே, எந்த தேசத்துக்குனே தெரியாமல் போனாரேப்பா. அப்பா ஆண்டவரே, என்னன்னே தெரியாமல் பேழை உருவாக்குனாரே. குழியில் போட்டாங்களே யோசிப்ப, எந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னே தெரியாமல் போனாரேப்பா. ஆண்டவரே, நானும் அவங்கள போல் ஒபே பண்ணுறேன்ப்பா. உங்களோட வழியை காட்டுங்க ராஜா. நான் உங்களையே நம்புகிறேன் ராஜா. நீங்கள் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள், ஒரு அன்பு ககர்ந்த ஒரு விசுவாசம், அளவுக்கு மீறின ஒரு விசுவாசம் உங்கள் இருதயக்குள்ள இப்போ ஊற்றப்படட்டும், இப்பொழுது ஊற்றப்படட்டும். பாடுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.
நம்புவே இயேசுவை சொல்லுவோம் நம்புவே இயேசுவை அத்திமர ஆட்டு மந்தை மோதரச்சாலும் மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை மோதரச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு கைகளை உயர்த்தி சொல்லுவோம் போறாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை சொல்லுவோம் நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நாங்கள் நம்புவோம் இயேசுவை நம்புவோம் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை உள்ளத்தில் ஆழத்துல சொல்லுங்க நம்புவேன் இயேசுவை நம்புவேன் உம்மையே நம்புவேன் உம்மையே நம்புவேன் உம் வார்த்தையை நம்புவேன் உம் வார்த்தையை. ஆமென். ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பிக்கொண்டு இருக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் அசையாதபடிக்கு அப்பா ஆண்டவரே எங்கள் பாதை செவையாக இருப்பதற்காக நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. பொறுமையோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு வழியை வாய்க்க செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு ஒரு செவையான பாதை திறப்பீராக ராஜா. வழி இதுவே அப்பா, இது நடவுங்கள் என்று எங்கள் காதுகள் கேட்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நடத்த போற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட் பிரேஸ் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.